உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே தங்கி இருக்காது. எல்லாமே ஃப்ளோயிங் நேச்சுரல் போகுது, வரும், எல்லாமே வரும். ஆனால் சீக்கிரம் போயிருதுங்கிற உணர்வு எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இது மறக்கவே மறக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீச்சல் பழகிறீங்க, ஒரு தண்ணியில் நீச்சல் பழகிறீங்க, அதுக்கு பிறகு என்னன்னா அப்புறம் தண்ணி கண்டாலே உங்களுக்கு பயமே வராது. எந்த தண்ணியாக இருக்கட்டும். நான் இங்கிலாந்துல நீச்சல் பழகினேன், அதுக்கு அமெரிக்கா போய் நான் நீச்சல் அடிக்க முடியாதுலாம் சொல்ல முடியாது. அது அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், எங்கே போய் தண்ணியில் குதித்தாலும் தைரியமாக குதிப்பீங்க. நீங்கள் பாட்டு அது உங்களோட சிஸ்டத்தை போய் சேர்ந்துடும். அதே மாதிரி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டீங்கன்னு சொன்னாலே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களோட சேர்ந்துடும். நீங்கள் எப்பவுமே அது உங்களோட போகாது. அந்த ஃப்ளோயிங் நேச்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டுன்னு சொன்னாலே எல்லாமே உங்களோட போயிட்டு இருக்கு, எதுவுமே தங்கலைங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுவீங்க. அப்போ உங்களுக்கு என்னன்னு சொன்னால் உங்களை நல்லா வச்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ உதாரணமாக உங்கள் வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்து ஒரு பைத்தியக்காரன் நம்ம விளைஞ்சிடலாம். பைத்தியக்காரன் நீங்கள் வெளியே அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறவங்களே அவனே அடுத்த வாசல் வழியே வெளியே போயிடலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? அவனே ஒரு வாசல் வழியாக இருந்தால் இன்னொரு வாசல் வழியே வெளியே போயிட்டான். இப்போ இவனோட வெளியே அனுப்ப வேண்டிய வேலையே இல்லை. அதனால நான் அகத்தை பொறுத்தவரை நம்ம யாரையுமே அப்புறப்படுத்த வேண்டியதில்லை, எந்த எமோஷனையும் அப்புறப்படுத்த தேவையில்லை. எல்லாமே வந்து போயிட்டே இருக்கு. அதனால நமக்கு வந்து அங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் மனசு வந்து அதுவாக இயங்குற ஒரு தன்மை எல்லாருக்குமே புரிஞ்சுக்கும். பிறகு உங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையே ரொம்ப எளிமையாக போயிடும். அப்போ உங்களுக்கு எங்கே வேலை இருக்குங்கன்னா செய்ய வேண்டிய செயல்களில் தான் வேலை. அது நீங்கள் தான் இப்போ பண்ணி ஆகணும். சரி, உங்களுக்கு முடியலனாலும் வேற ஆளை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் மனசை மட்டும் வினாடிக்கு வினாடி புதுசாக வச்சுக்கிட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போகும். அதை நீங்கள் வந்து புதுசாக வைக்கிறதுக்கான முயற்சி கூட பண்ண தேவையில்லை. அது வினாடிக்கு வினாடி புதுசாக தான் இருக்குது. பழசுக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. பழசு மாதிரி தோணுது, ஆனால் பழசு கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். வினாடிக்கு வினாடி நீங்கள் எல்லாருமே புதுசுதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். ஐயா, இன்னொரு 2 கேள்வி. இப்போ இறந்த காலத்தில் இருக்கிற இந்த குற்ற உணர்ச்சியும் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு வந்து எதிர்காலத்தில் இருக்கிற பயமும் இருக்குது. நிகழ்காலத்தில் நான் எப்படி வாழ்றது? இறந்த கால பயமும், இறந்த காலத்தில் குற்ற உணர்ச்சியும் இருக்குது, எதிர்காலத்தில் பயமும் இருக்குது, நிகழ்காலத்தில் எப்படி வாழ்றதுன்னு. 2வது வந்து முடிஞ்சதை சொல்லணுன்றீங்க, ஆனால் நினைவுகள் வந்துனே இருக்குது. இல்லை, இப்போ இதெல்லாமே வந்து அகமா புறமா? நீங்கள் குற்ற உணர்ச்சி இருக்கு, எதிர்காலத்துக்கு பயம் இருக்கு, இதெல்லாம் அகமா புறமா? அதான், இதெல்லாம் அகம்தான். அப்பதான் இருக்கும்னு எடுத்துக்கிடுங்க. அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. இருந்துட்டு போப்பா, நீ என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இரு. குற்ற உணர்ச்சியா இருந்துட்டு போ, கில்ட்டி கான்சியஸ்னஸா இருந்துட்டு போ, ஃபியூச்சரை பற்றி பயமா இருந்துட்டு போன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க. ஏன்னா சொல்ல போனான்னு சொன்னா இங்க உள்ள வந்து இது இருக்கக்கூடாதுன்னு சொன்னா என்னன்னு சொன்னா நீங்களே 2ஆ பிரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சண்டை